ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மணம்புரிய வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அந்த பெருமானே. விடியறதுனா இந்த ஊர்ல சூரியன் வரது இல்லை, தறி சத்தம்தான். பவானி ஆறு 3 பக்கம் ஓட மேற்கு தொடர்ச்சி மலையோட நிழல் விழுற இடத்துல இருக்க ஒரு சின்ன அழகான கிராமம். மேலே இருந்து பார்த்தா பச்சை நிற போர்வை போத்துனது போல இருக்கிற ஊர் தான் கல்விதான் ஒரு ஊரோட உண்மையான சொத்து. இந்த மூலத்துறை அவார்ட்ஸ், ரியாலிட்டி ஷோஸ்னு கல்வியில கொடி கட்டி பறக்கிற ஊரு. இந்த வெற்றிக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியா இருந்த முதல் பட்டதாரி தான் கந்தசாமி ஐயா. பற்றி சொல்றதுன்னா, என்னுடைய பேரு டி கந்தசாமி. படிப்பு எம்ஏ எம்எட், பிஎஸ்சி மேத்ஸு, பிடி கணக்கு மாஸ்டராக இருந்தேன். 35 வருஷம் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் வேலை செஞ்சேன். இப்போ ரிட்டையர் ஆகி 21 வருஷம் ஆகுது. அவ்வளோதான் என்னை பற்றி. எனக்கு விவசாயம் ஆபி. அப்புறம் அதோட எல்லா வேலையும் செய்வேன். கட்டடம் கட்டுறது, ஆசாரி வேலை எல்லாமே செய்வேன். இந்த ஸ்கூல் எப்போ ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது? மூலத்துறை ரொம்ப பழமையான ஊர். மூலம்னா முதல், அதாவது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஊர்லேயே 300 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல இருந்த ஊர் மூலம். மூலத்துறையில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி 5 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியருக்கு ஊதியம் ஊர்க்காரர் தான் கொடுத்தாங்க. இந்த பள்ளியை ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணம் திரு கல்லப்பன் என்ற ஒரு தாத்தா. முதல்ல இந்த மேட்டுப்பாளையம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்ல இருந்து இங்கே தான் படிச்சிருக்காங்க. இந்த ஊரை மினி காஞ்சிபுரம்னு சொல்றாங்க. இங்க பெரிய கோபுரங்களோ பிரம்மாண்டமான கோயில்களோ கிடையாது. ஆனா ஆற்றங்கரையில மரத்தடியில இருக்கிற சின்ன சின்ன கோயில்களும் அதுக்குள்ள இருக்கிற ஒரு நிம்மதியும் இருக்கே. இந்த ஊர்ல வாழ்க்கை ஈஸி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டம். வாழைய வாழ்க்கையா நம்புற ஒருத்தர். பேர் குணசேகரன். வாழைக்காய் தொழில் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா விவசாயம்? நான் பிறந்தது அதாவது கிட்டத்தட்ட 40 வருஷமா இதில் தான் இருக்கேன். அப்பா எல்லாம் இதில் தான், இப்பவும் அதில் இருக்கும். வாழை மட்டும்தான். வாழை தவிர வேறு எது போட்டாலும் கட்டுப்படியாக விவசாயத்துக்கு. வாழை ஒன்று தான். 4 மாடு வச்சுருக்கேன். மாடு பால் கறக்கணும், தீனி போடணும், அதுக்குள்ளே பராமரிப்பெல்லாம் பண்ணிவிட்டு பால் கொண்டு போய் ஆஃபீஸ் சொசைட்டியில் பால் ஊற்றிட்டு வந்துடுறோம். சாதாரண பாலுக்கு 30 ரூபா தர்றாங்க. வாட்டர் பாட்டில் 1 லிட்டருக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இதை எந்த கவர்மெண்ட்டும் கண்டுக்கிறது இல்லை. 5 லட்சம் இருந்தால் தான் விவசாயத்துக்கு தண்ணி. எங்களுக்கு என்ன கவர்மெண்ட் மானியம் கொடுக்குதுன்னு இலவச கரண்ட் ஒன்று கொடுக்குது. கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணலைன்னா விவசாயம் பண்ண முடியாது. லோன் கொடுக்குறாங்க, அது போக எல்லாமே கொடுத்து கூட இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க, உரம் கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்தே விவசாயம் பண்ணால் கட்டுவழி ஆகிறது இல்லை. தொகை வரதில்லை. எவ்வளோ வேணால் போட்டுருக்குறோம், அது எடுக்க முடியறது இல்லை. மக்களுக்கு பார்த்து விவசாயிக்கு இலவச கரண்ட் கொடுக்குறோம், இது ஒன்று தான் தெரியுதே தவிர, ஆனால் அந்த பெட்ரோலைஸ் உரமெல்லாம் இன்றைக்கி விலை 5 மடங்கு ஏறி எந்த கவர்மெண்ட்டும் கண்டுக்கிறது இல்லை. நாங்கள் வேறு வழி இல்லை. இதை விட்டு எங்களுக்கு வேறு தொழிலும் தெரியாது. விவசாயம் தான் பண்ணி ஆகணும். பால் கறக்குது. ஒரு மாட்டுக்கு எப்படினாலும் ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் கறக்குங்க. அப்போ 4 மாடு வச்சுருக்கேன். சொசைட்டிக்கு 10 லிட்டர் 15 லிட்டர் மேலே ஊற்றுவோம். நாங்கள் போக ஊற்றிடுவோம். அது நம்ம வீட்டுக்கு செலவு வச்சுட்டு ஊற்றிடுவோம். இப்போ பால் ஒரே மாதிரி கறக்காங்க. 4 நாள் கம்மியாகிட்டே வரும். அப்புறம் ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டதுன்னா பால் அதிகமாக வரும். அப்புறம் ரெகுலராக பால் போயிட்டே இருக்குது. தோட்டத்தில் பலா மரம் இருக்குது, மாமரம், அப்புறம் வேப்ப மரம், தென்னை மரம், அவ்வளோதான். வாழைப்பூவன், நேந்திரம், கதிலின்னா ஏலைக்கம்பாங்க, ரஸ்தாளி, செவ்வாழை, எல்லா வகை ஒரு 7-8 வகை இருக்குது. பச்சலாடன் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க பண்ணுவாங்க பயிர். நான் மேக்ஸிமம் நேந்திரம் தான் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். சாவா வாழ்வாங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பெருசாக ஒன்றும் கிடையாது. தண்ணி பஞ்சம் போன வருஷம் முந்தின வருஷம் வந்துருச்சு. கொஞ்சம் கஷ்டம்தான். ஆற்றுல தண்ணி வரலிங்க. தண்ணி இல்லாமல் ஒரு 2 மாதம் கஷ்டப்பட்டோம். அப்புறம் மழை பெஞ்சது, ஆட்டோமேட்டிக்காக தண்ணி நீலகிரி மலையிலேருந்து மழை பெஞ்சோன்னு வந்து. விளைச்சல் இருந்தாலும் நிம்மதி இல்லை, இல்லாட்டாலும் நிம்மதி இல்லைன்னு விவசாயிகள் தள்ளாடுறாங்க. அவர்களோட பிள்ளைகள் கூட இந்த வாழ்க்கையை தவிர்க்கிறது தான் பெரிய கஷ்டமே.
இப்படி சவால்கள் எத்தனை வந்தாலும் மண்ணை நம்பி இருக்காங்க. அடுத்து இந்த ஊரோட முக்கியமான தொழில். மூலத்துறை பட்டுக்கு பேர் போன ஊர். நெசவாளிகளோட கைகளில் உருவாகிற அழகை எல்லாரும் ரசிப்பாங்க. ஆனா அந்த உழைப்புக்கு சரியான மதிப்பும் கிடைக்கிறது இல்லை, நூல் விலையும் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனா அவங்களோட வாழ்க்கை அதே இடத்துல தான் இருக்கு. என் பேர் ஆர்த்தி, ஹஸ்பண்ட் பேர் சிவபிரகாஷ். நாங்கள் இப்போ இங்கே செட்டில் ஆகி ஒரு 7 இயர்ஸ் ஆச்சுங்க. எங்களோட தாத்தாங்களாம் மைசூர். அவங்க எப்படின்னா, எப்படி இங்கே இந்த கலாச்சாரம், இந்த சாரீ, இந்த தறி இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, பெங்களூர் மைசூரில் இருந்து மன்னர்கள் அரசர்கள்லாம் இங்கே வந்தப்போ இங்கே படையெல்லாம் கூப்பிட்டு இங்கே இருக்க போது ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லி கையோட அங்கே நெசவு பண்ணவங்கள, வீவிங் பண்ணவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. அப்படி செட்டில் ஆனவங்க தான் நாங்கள் எதுக்குமே மாறல, சேஞ்ச் ஆகலை. ஏன்னா எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா, இப்போது எல்லாருமே பழைய காலத்துலேருந்து காலில் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணோன்னு சொல்லி டச் பண்ணாவே அது மிஷினே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுற மாதிரி நாங்கள் இப்போ போட்டிருக்கோம். மேலே அது அந்த மிஷினு இது எங்களுக்கு டைமும் சேவ் ஆகுது, ஈஸியாகவும் இருக்குது. இது கொஞ்சம் ரகம் பார்த்திங்கன்னா பெருசு. இது நெசவு பண்ணுறதுக்கு 3 டேஸ் ஆகும். இந்த மிஷினெல்லாம் நாங்கள் மாட்டியிருக்கங்காட்டி 2 டேஸில் நெசவு பண்ணிடுறோம். அது எப்படி சொல்கிறதுனா, எங்களோட உழைப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த சாரீ வாங்குறவங்க எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போய் எங்களுக்கு கம்மியாக கூலி கொடுத்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா நிறையா பெனிஃபிட் வச்சு விற்கிறாங்க. அது ஒரு மைனஸ் ப்ராப்ளம். அப்புறம் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா சலுகை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஒன்று. ஆனாலும் காலங்காலமா நெசவு செய்யறவங்க இப்போவும் அந்த தறி சத்தத்துல தான் சந்தோஷமா இருக்காங்க. இப்படி பட்டு பசுமைன்னு இருக்க ஊர்ல பவானியாரை நம்பி ஒரு கூட்டமே இருக்கு. என் பேர் காளியண்ணுங்க. மீன் பிடிக்க தொழில். மீன் பிடிச்சிட்டா இருக்கு ஆற்றுல. மீன் பிடிச்சிட்ட ஆற்றுல மீன் சர்வீஸ் பண்ணுவோம். அப்புறம் எது குளத்துக்கு மீன் பிடிக்க கூப்பிட்டாங்களோ போவேன். எத்தனை நாள் மீன் பிடிக்க வருவீங்க ஐயா? டெய்லி தினம் வருவீங்க? இதே டெய்லி தொழில். சரிங்க. அதாவது உங்களுடைய நீங்கள் பண்ணுற வழக்கம் ஏதாவது சொல்லுங்க ஐயா. நைட்டு ஒரு 2 மணிக்கு மீன் பிடிப்போம். விடிய கத்தாலிங்களா? 4 மணிக்கு பிடிப்போம். சரிங்க. மத்தியானம் பிடிப்போம். அதெல்லாம் கணக்கு இல்லை, அதனால வேணால் பிடிப்போம். அதுக்கப்புறம் மீனை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுவீங்க ஐயா? மீன் பிடிச்சி இங்கே சர்வீஸ் பண்ணுறோம். அப்புறம் கொண்டு போய் மீன் கடையில் வியாபாரம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் போடுறோம். என்னென்ன வகையான மீனெல்லாம் இங்கே இந்த ஆற்றுல இருக்குதுங்கய்யா? எல்லா மீனும் இருக்குது. கழுத்தி, கல்பாசு, ஜிலேபி, எல்லா மீனும். ஏங்க இந்த ஆற்றை நம்பி தான் உங்கள் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. ஆறு வத்தி போச்சு இல்லை ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அப்போ அந்த குறிப்பிட்ட இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வத்தி போச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படிங்க அது என்ன பண்ணுவீங்க? இல்லை வேற ஏதாவது வேலைக்கு போவீங்களா? இல்லை இது அது எப்படியா ஒன்று பொழப்பு ஓட்ட வேண்டியது. அப்படிங்களா? கிடைக்குதா இல்லையா? சரிங்க. அது வச்சிருந்து ஏதாவது மீன் கிடைக்காத அதை வச்சு சாப்பிட வேண்டியது. அதாவது முன்னாடி வந்த வருமானத்தை வச்சு அந்த இல்லாத நாட்களை ஓட்டுற மாதிரி இருக்குங்களா? இந்த மீனவர்கள் தினமும் ஆற்றுக்கு போறாங்க. ஆனா அந்த நாள் கையில என்ன கிடைக்கும்னு அவங்களுக்கே தெரியாது. சில நாள் கிடைக்கும், சில நாள் கிடைக்காது. அந்த நிச்சயம் இல்லாத நிலைதான் அவங்களோட வாழ்க்கையே. இத்தனை கஷ்டத்துக்கும் டயர்ட் ஆகாம இன்னும் இந்த நதிய சாமியா பாக்குறாங்க. பரிசல் தான் இவங்க சொத்தே. இப்படி ஒவ்வொரு தறியும், ஒவ்வொரு வலையும், ஒவ்வொரு ஏர் முனையும் ஒரு கதையை சொல்லுது. மூலத்துறைன்னு சொன்னா அது வெறும் மேப்ல இருக்கிற ஒரு புள்ளி கிடையாது. அது பல தலைமுறைகளா தொலைஞ்சு போன வரலாறு, முடியாத போராட்டம். ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி வாழும் ஒரு நம்பிக்கை.